சென்னையில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண அமைக்கப்பட்ட குழுவானது அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பெய்த வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தடுப்பு தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் தலைவர் திரு திருப்புகழ் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். 2023 பிளட் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் ரீகமிஷன் என்ற அடிப்படையில் அந்த அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு அதனை தற்போது முதலமைச்சர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். உடன் தற்போது பேராசிரியர் ஜெகநாதன் மற்றும் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் காந்திமதியன் உள்ளிட்ட பல்வேறு நிபுணர்கள் இதில் அடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. ஏற்கனவே எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக தான் சென்னையில் பெருமளவு தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் இருந்தது. அதன் அடிப்படையிலே மேலும் ஒரு குழு ஒன்றை தமிழ்நாடு அரசின் சார்பில் இயக்கப்பட்டு எங்கு தாழ்வான பகுதிகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு கூடுதலாக மழை பெய்யும் இடத்தில் கூடுதலாக குழாய் நீர் அமைக்கும் பணியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட ஏற்கனவே கடந்த கால படிப்பினை அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவானது சென்னை மற்றும் சென்னை புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்து 86 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தற்போது முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய நகரின் பல்வேறு இடங்களிலும் அதே போல புறநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக குடிநீருக்கு ஆதாயமாக விளங்கும் பல்வேறு ஏரிகள் நிலைமை என ஏரிகள் வழியாக வரும் தண்ணீர் அளவு அதில் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையாக கிட்டத்தட்ட 86 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையாக தயாரித்து தற்போது முதலமைச்சரிடம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.